நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு எனது சமையல் அறையில். நல்ல ரிச்சா பிரியாணி சுவையில் ஒரு தக்காளி சோறு செய்யணுமா? வாங்க இந்த வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம். நான் இன்னைக்கு இதுக்கு தேவையாக கால் பிடி ஜீரக சம்பா ரைஸ் எடுத்திருக்கேன். உங்ககிட்ட கால் பிடி உலக்கு இல்லைன்னா 1.5 கப் கரெக்டாக இருக்கும். 1.5 கப்பு காப்பிடி ஒன்று தான் எடுத்து தண்ணியில் ஊற வச்சுக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு குக்கரோ இல்லை எந்த பாத்திரம் வேணால் எடுத்துக்கலாம். ஸ்பூன் நெய்யும் ஒரு 2 ஸ்பூன் ஆயிலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் நார்மலான சன்ஃப்ளவர் ஆயில் தான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஒரு பட்டை, ஒரு கிராம்பு, ஒரு ஏலக்காய் போதும். இல்லாட்டினா ரொம்ப பட்டை கிராம்பு மனம் அடிக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரகம் பொரிய விட்டுக்கலாம். அப்படியே நம்மளோட கட் பண்ணி வச்சுருக்கிற 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா பொடியாக கட் பண்ணதை ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம். அடுத்து ஒரு 10 to 15 போல் சின்ன வெங்காயத்தையும் மிக்சியில் அரைச்சி சேர்த்துக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு 4 தக்காளி நான் எடுத்திருக்கேன். 4 தக்காளியை மிக்சியில் அரைச்சிட்டு அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வதக்கணும். அதுக்கு முன்னாடி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு அதையும் அதோடு சேர்த்து 2 பச்சை மிளகாயும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். எண்ணெய் சுண்டி வெளியே வரணும். அது வரைக்கும் நம்ம வதக்கிட்டு தான் இருக்கணும். மல்லித்தழை ஒரு கையும், புதினா 4 பீஸும். புதினா ரொம்ப ஆட் பண்ணிடக்கூடாது, ஏன்னா இது பிரியாணி கிடையாது. அடுத்து ஒரே ஒரு ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், ஒரு 1/4 ஸ்பூன் ஜீரகத்தூள், அடுத்து பார்த்திங்கன்னா 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி, அப்புறம் ஒரே ஒரு ஸ்பூன் போக மல்லிப்பொடி போட்டுக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகி வரும். இந்த ஸ்டேஜில் தண்ணி ஊற்றிக்கலாம். நீங்கள் 1.5 கப்னா 3 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. 1:2. நான் இன்றைக்கி கால் பிடின்றனால அரைப்படி தண்ணி ஊற்றிக்கிறேன். அடுத்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக உப்பு போட்டு இதை கொதிக்க விட்டுக்கலாம். மூடி போட்டால் போதும். பாருங்கள், நல்லா கொதித்து ரோலிங் பாயில் வந்துருச்சு. இப்போ நம்ம ரைஸை நல்லா வடிகட்டி வச்ச ரைஸை தான் சேர்க்கணும். கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது. நல்லா ஃபில்ட்ரு பண்ணி வச்சுக்கோங்க தண்ணி கொதிக்கும் போதேவும். இதை ஆட் பண்ணி ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுருவோம். ஃபுல் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். ஓகே, 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ எடுத்திங்கன்னா அடி பிடிக்காமல் இருக்கும். இன்னும் கொஞ்சம் நேரம் விட்டு அடி பிடிச்சிரும். அதனால் ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை சிம்மில் வச்சு இன்னொரு 10 நிமிஷம் குக் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இன்னொரு 10 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் அரிசி கொஞ்சமாக இருக்குது, நல்லா வெந்துருச்சு. ஒரு 80% வெந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம நெய் ஊற்றிக்கலாம். நெய் ஊற்றிட்டு இன்னொரு மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதாவது பெரட்டி விடுங்க, சைட் பை சைடாக கிண்டிடாதீங்க. ஓகே, இதை சைட் பை சைடாக கிண்டிட்டு நல்லா பெரட்டி விட்டுட்டு லேசாக இப்படி அமர்த்தி விட்டுக்கலாம். அப்போ தான் நல்லா தம்மில் வேகும். அமர்த்தி விட்டதுக்கப்புறம் சிம்லே இன்னொரு 10 நிமிஷம் குக் ஆகட்டும். பாருங்கள், அவ்வளோதான். நம்ம அரிசி நல்லா 100% ஃபுல்லாக குக் ஆகிருச்சு. நல்லாவே குக் ஆகிருக்குது. பார்க்கவே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. டேஸ்ட்டு தக்காளி சோறுன்னு சொல்ல முடியாது, நல்லா பிரியாணி ரைஸ் டேஸ்ட்டில் இருக்கும். நம்ம தக்காளி அரைச்சி போட்டனால குழந்தைங்க சாப்பிடுவாங்க. தக்காளி எடுத்து ஒதுக்கி போட்டுற மாட்டாங்க. அவ்வளோதான். நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நம்ம ரைஸ் பார்த்திங்கன்னா பாருங்கள், நல்லா குக்காகி நல்லா எடுக்கும்போதே உதிரியாக தான் இருக்குது. இதுக்கு நான் இன்றைக்கி ரைத்தா தான் வச்சுருக்கேன். நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஒரு சூப்பரான வீடியோட